பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் ஆஷா. ஹஸ்பண்ட் நேம் ஸ்ரீதர். நான் சென்னையில் இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசியில் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு 1990 எங்கள் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல இந்து சகோதரி. எப்படிப்பட்ட இந்து சகோதரினா, கல் தடுக்குனா கூட முருகன் தான் கூப்பிடுவேன். அவ்வளோ பக்தி வைராக்கியம் எனக்கு. அரேஞ்சு மேரேஜ் தான். வீட்டில் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம். திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய மாமனார் தான் முதல்ல என்கிட்ட சொன்னார், பையன் கொஞ்சம் என்னுடைய மகன் கொஞ்சம் இந்த கிறிஸ்தவ தாக்கத்தில் இருக்கிறான், நீ தான் அவனை கொஞ்சம் நம்மளுடைய இதுக்கு மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, இவங்க அப்படி ஒரு கிறிஸ்டியனாக இருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. மேரேஜ் முடிஞ்ச மறுநாள் என்கிட்ட எங்கள் மாமனார் சொன்ன காரியம். ஏன்னா இவங்க ஒரே மகன். நான் அப்போ உடனே சொன்னேன், நான் என்னுடைய மாமனார் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நான் சொன்னேன், அப்பா வந்து இத்தனை நாள் வளர்ந்த ஒரு மகன் அவங்க ஒரு கருத்தில் இருக்கும்போது என்னால் அப்படி மாற்றி கொண்டு வர முடியும்னு தோணலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நீ நல்ல பக்தி உள்ள பெண்ணாக இருக்கிற, அதனால நீ கண்டிப்பாக அவனை மாற்றி கொண்டு வருவேன் அப்படின்றதுனால தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் என்னை மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்னா, 1 பேதுரு 3:1 வசனம் சொல்லும், அந்தப்படி மனைவிகளே உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத உங்கள் கணவர்மார்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துங்க. அடிச்சு பிடிச்சி வழி நடத்துங்கன்னு சொல்லலை, உங்கள் கற்புள்ள பக்தியுள்ள கீழ்ப்படுதல் உள்ள நடக்கையினால. இது என் வாழ்க்கையில் உள்டாவானுச்சு. என்னுடைய ஹஸ்பண்டுடைய கேரக்டர் என்னை இந்த வேதாகமத்தை படிக்க வச்சுது. 90 மேரேஜ், ஜூலையில் மேரேஜ் ஆனிச்சு. என் மாமனார் சொன்ன பிறகுதான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, 2 பேரும் என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஆனால் என்னால் எல்லாம் வர முடியாது, நான் நல்லா சாமி கும்பிடுவேன், நான் கோயிலுக்கு போகிறேன், அது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத நான் தடுக்காத மாதிரி நீங்கள் நான் கோயிலுக்கு போகிறதையும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இது. என்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் கோயிலுக்கு உள்ளே வரமாட்டாங்க, என்னை வெளியில் அனுப்புவாங்க. முதல் தடவை மெட்ராஸில் அஷ்டலட்சுமின்னு ஒரு கோயில் இருக்குது, அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பெசன்ட் நகரில் அழைச்சிட்டு போனாங்க. கோயிலுக்குள்ளே வரல, நான் மட்டும் சாமி கும்பிட போனேன். அர்ஜுன தட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். போன பிறகு எனக்குள்ள ஒரு எண்ணம், யாருக்காக நான் வேண்ட போகிறேன், முதலாவது என் கணவருக்காக தான் வேண்ட போகிறேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ அந்த கணவனுக்கே இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போது அந்த வெளியில் நின்று அந்த அஷ்டலட்சுமி கோயிலில் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன். நீர் சக்தியுள்ள தெய்வமாக இருந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து தான் உன்னை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனத்திட்ட ஒரு மூலையில் வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வந்து பார்த்தா இவங்க பீச், நாங்கள் பெசன்ட் நகர் கோயில் வந்து அந்த கோயில் வந்து பீச் ஓரமாக, பீச்சில் வந்து அப்படியே முழுக்க தண்ணியில் நனைஞ்சு உட்காந்துருந்தாங்க. கால் நினைக்கிற மாதிரி இல்லை, உடம்பு முழுக்க நினைஞ்சிருந்தது. நான் கேட்டேன், என்ன இது, என்ன சின்ன பிள்ளை மாதிரி முழுக்க நினைஞ்சு உட்காந்துருக்கேன், ஹேண்ட்பேக்லாம் நினைஞ்சிருந்தது, என்ன நினைஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாக்கா, இல்லை கண்ணை மூடி வேண்டிகிட்டு இருந்தேன், அழை வந்தது எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அந்த இடத்துல அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எனக்கு அது அப்போ தெரியல, அப்போ விளக்கம் புரியல. ஆனால் என்ன யோசிச்சேன்னா, இவ்வளோ சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கங்கே விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைகள், நிறைய கும்பலாக மக்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இவங்களால எப்படி வேண்டுதல் செய்ய முடியுது கண்ண முடியாது? தான் முதல் கொஸ்டின் எனக்குள்ள வந்து. ஏன்னா எனக்கு ஒரு கோயிலில் போய் ஒரு சிலைக்கு முன்னாடி நின்னாதான் என்னால் சாமி கும்பிட முடியும். ஆனால் இவங்களால எந்த இடத்துலையும் கும்பிட முடியுது எப்படி எப்படி? ஆனால் அவங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்டுக்கல. பயம், கேட்டால் நம்மளை கிறிஸ்தவெல்லாம் மாற்றிடுவாங்க, மதம் மாற்றிடுவாங்கன்னு தான் நான் முதல்ல பயந்தேன். அப்புறம் அவங்க வந்து எனக்கு தெரியாமல் ப்ரேயர் பண்ணுவாங்க. நடுராத்திரியில் முழங்கால் போட்டு அவங்க அப்போ கண்ணீர் விட்டு யாராருக்கும் ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு போன பிறகு இந்த வேதத்தை எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பித்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, முதல் முறை வாசிச்சப்போ இதை ஒரு குப்பைன்னு நான் நினச்சேன். இதை எப்படி இவங்க வாசிக்கிறாங்க, இதில் ஒன்றுமே இல்லை, ஏன் இதை திரும்ப திரும்ப அவங்க வாசிக்கிறாங்கன்ட்டு. ஆனாலும் முயற்சியை கைவிடலை. நான் உண்மையான கடவுள் நீராக இருந்தால் எனக்கு வெளிப்படணும் இந்த வேதத்தை வாசித்தாங்க. அப்போ கடவுள் என் கூட இதன் வழியாக பேசினார். எப்படி பேசினார்னா, ஒரு நாள் எனக்கு இப்போ கூட அந்த வசனம் சரியான ஞாபகம் இல்லை, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை இல்லாமல் உனக்கு வேறு தேவன் இல்லை, அப்போ நீர் தேவனா எனக்கு வெளிப்படணும்னு கேட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பார்க்கலங்க, ஆனால் ஒரு பெரிய வெளிச்சத்தை, முதல் நாள் கண்ண மூடணும், ஒரு பெரிய இருளை பார்த்தேன். ஒரு பயம் வந்தது, ஏன் கண்ண மூடணும், அவங்க கண்ண மூடி ஜபிக்கிறாங்க, நம்மளால ஏன் கண்ண மூட முடியலன்ட்டு. மறுநாள் கேட்டேன், நீர் கடவுளாக இருந்தால் எனக்கு வெளிப்படும்னு கேட்டப்போ, பகல் 12 மணி வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சூரிய பிரகாசம், ஒரு சூரியனை போல ஒரு 10 மடங்கு ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன். அந்த வெளிச்சம் என்னை கதற வச்சது. என்ன செஞ்சேன்னு தெரியாது. நான் சின்ன சின்ன காரியங்கள், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செய்த தவறுகள், இதெல்லாம் கூட நான் வந்து எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேங்க, பிஃபோர் மேரேஜ் இயேசு கிறிஸ்துன்னா கிறிஸ்தவ கடவுள்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் தனி அறையில் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த பாவ அறிக்கை செய்கிறோன்னு கூட எனக்கு தெரியாது. பெருசாக பாவம் ஒன்றும் செய்யலை. ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து என்னுடைய அம்மா அப்பா வந்து நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப வெளியில் காலேஜுக்கு போகிறத தவிர வேறு எந்த ஒரு வெளியிலையும் எங்கேயும் போனதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரியாமல் செய்கிற சின்ன காரியங்களை கூட நான் வந்து ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டேன். அறிக்கைட்டு இவங்கள்ட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு வரேன். அப்போ இவங்க சொன்னாங்க, நீயா தான் வரேன்னு சொல்கிற, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதே என்னை மாற்றுறதுக்காக தான், அப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு. இல்லை நான் வரேன்னு சொன்னேன். இப்படி சீக்கிரட்டாக சொல்ல ஆரம்பித்தா பெரிய கதை அது. இதை ஸ்டார்ட் ஆக்கிடுறேன். இனிமே சபைக்கு போக தொடங்கினேன். எங்கள் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு, இவளும் மாறிட்டா, இவளும் சர்ச்சுக்கு போகிறேன். அதனால என்ன பண்ணாங்க, கும்பகோணத்தில் இருந்தவங்க ட்ரான்ஸ்ஃபரில் எங்களோட சேர்ந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்க தான், மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க நிலையில் நான் இருந்திருந்தா நான் கூட அப்படி தான் இருந்திருப்பேன். ஏன்னா ஒரே பையன் மதம் மாறிட்டானே அவங்களுக்கு ஒரே வருத்தம்.
அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு தடை போட்டுட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போக முடியல. இவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க, நான் போகலை. 90லேருந்து 94 வரைக்கும் 4 வருஷம் வீட்டிலேயே தான் இருந்தேன். எவ்ரி வெட்னஸ்டே ஹிந்தி கற்றுக்க போகிறதா சொல்லிட்டு பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் போவேன். அப்போ தொடர்ந்து இவங்க சொல்லுவாங்க, சீக்ரெட் கிறிஸ்டியன் பைபிளில் எங்கும் கிடையாது, நீ வா, நீ வந்து சொல்லிட்டு வான்ட்டு. 94 டிசம்பர் 31 ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் வந்து நான் நியூ இயர் ஆராதனையில் கலந்துக்கிறேன். ரொம்ப பயந்துக்கிட்டு எங்கள் மாமனார் கிளம்பிட்டு அப்படி வீட்டில் இருந்த கட்டியிருந்த சாரியோடு வந்து நின்று எங்கள் மாமனார்கிட்ட நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்தீங்கன்னா உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னாங்க. ஒன்றும் சொல்லலை, இவங்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஆராதனையெல்லாம் நல்ல உங்களுக்கு தெரியும் முழுகிற ஜபம் மாதிரி தானே. 4 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். 4 மணி ஆன உடனே ஒரு பெரிய பயம் வந்தது. கர்த்தாவே எப்படி போய் வீட்டுக்குள்ளே கால் வைக்க போகிறோன்ட்டு. நான் உள்ளே வந்தோன்னே எங்கள் மாமனார் சொன்ன முதல் கொஸ்டின், நீ தொட்டதை இனிமேல் நான் தொடமாட்டேன்னார். வீட்டுக்குள்ளேயே தனி சமையல். இப்படி ஒரு கொஞ்சமாக அவங்களோட நெருக்குதல் அதிகமானுச்சு. எனக்கு இதுக்கு இடையில 2 பிள்ளைகளை என் கூட சேரவே விட மாட்டாங்க. ஏன்னா அவனையாவது என்னோட முதல் மகனையாவது அவங்க பக்கம் கொண்டு வந்துடணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருந்தாங்க. அவனை வந்து என்கிட்ட பழகக்கூட, என்னோட படுக்கவோ என் கூட பழகவோ விட மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, அவன் என் பிள்ளை இல்லாண்டவரே உம்முடைய பிள்ளை. நான் கேட்குறது என்னுடைய மகனா அவனை கேட்கல, உம்முடைய பிள்ளையாக கேட்குறேன். நீர் என்னோட சந்ததியை நீர் தான் கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டினேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே சொல்லுவான், எனக்கு விபூதி வைக்காதீங்க தாத்தா அப்படிமா. அப்படி கொஞ்சம் படிப்படியாக இருந்து ரொம்ப நெருக்குதலுக்கு மத்தியில் இருந்தேன். எங்களுக்கு மத்தியில் விஜயலட்சுமின்னு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 4 இந்து சகோதரிகள். கர்த்தரை வந்து இந்துலேருந்து ஏற்றுக்கொண்ட 4 சகோதரிகள். அதில் ஒருத்தவங்க விஜயலட்சுமி ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நாளாக கேள்வி, நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமே, அந்த சாமியெல்லாம் எங்கே போச்சு, எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா கழுத்தெடுக்குனா கூட முருகன் தான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற நிலைமையில அந்த கடவுளை எப்படி வந்தது, எங்கே போச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போது அந்த விஜயலட்சுமின்ற சகோதரி சொன்னாங்க, இந்த இந்து மதத்தினுடைய காரியங்களை ஒரு நிறுவனம் கற்றுக் கொடுக்குது, அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேஷனல் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் சென்டர், சுருக்கமாக நில்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பாண்டிதரன்றவர் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர் பாண்டிதரன்றவர் நடத்தினார். அதில் முதலாக புலவர் தெய்வநாயகம் அவருடைய அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். 3 நாளாக 12 நாள் தனியாக ஒரு 3 மாதத்தில் கற்றுக்கொண்ட போது தான் தெரிஞ்சது, நாம் வந்து ஆரம்பத்திலேயே இந்த முறையில் வீட்டில் ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கும் எங்களுக்கும் இடையில இவ்வளோ ஒரு பெரிய பிரிவினை வந்திருக்காது. ஏன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விக்கிரகத்தை பக்கம் திரும்ப கூட கூடாது, அதை பார்க்கக்கூடாது, வீட்டில் நீ விக்கிரகம் வைக்காத, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் மாமனாருக்கும் எங்களுக்கும் இடையில பிரச்சனை உருவானது. ரொம்ப நல்ல மாமனார் மாமியார் இந்த கிறிஸ்தவ மதமாக இதை பார்த்தாங்க. நாங்களும் அப்படி தான் நடந்துக்கிட்டோம். ஆனால் எதிர்த்து பேச மாட்டோம். வேறு ஒன்றுமே, அவங்க என்ன திட்டினாலும் எதிர்த்து பேச மாட்டோம், கீழ்ப்படிஞ்சு நடப்போம். ஆனால் இதை கற்றுக்கிட்ட பிறகு எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. இதே வேளையில் எங்களுக்கு டேனியல் பெராக்கான அமெரிக்காலேருந்து ஒரு அங்கிள் இருக்கிறாங்க. எவ்ரி இயரும் எங்கள் வீட்டில் வந்து தங்கி, வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் வந்து தங்கி ஊழியம் செய்வாங்க. அவங்க தான் சொன்னது, முதல்ல உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படி, அப்போ கர்த்தர் உன்னை வந்து மேலே கொண்டு வருவார். சின்னதாக ஒரு சாட்சியில் இது ஒரு பெரிய கடவுள் செய்த அற்புதம் என்னென்னா, என்னுடைய மகன் 10th போகும்போது எங்கள் சபை போதகர் ரொம்ப வற்புறுத்தினார், அவனை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்திலே வந்ததுனால அவனை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுங்கள். அப்போ அந்த பெராக் அங்கிள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் உங்கள் மாமனார் மாமியாருக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, உங்கள் பிள்ளையை அந்த தவறு செய்ய சொல்லாதீங்க. நீ எடுக்கிறது வந்து ஞானஸ்தானங்கிறது வந்து தவறான காரியம் இல்லை, நல்ல ஒரு காரியம், அதையே நீ மறைக்கிற. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட பேசி அவங்கள்ட்ட பர்மிஷன் இல்லை, அவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டு எடு அப்படின்னார். அப்போ நான் என் பையன்கிட்ட சொன்னேன், என்னால் போய் அப்பா அம்மாட்ட பேச முடியாது இந்த காரியத்தை குறித்து, நீ தாத்தா அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருந்தால் முதலாவது நீ ஒப்பு கொடுத்து நீயா வந்து அம்மா நான் இந்த நாளில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லணும், நீயா வந்து தாத்தா பாட்டிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணணும்னு சொன்னேன். டைம் கொடுத்துட்டோம். அவன் 10th அவன் யோசிச்சு 11th வரும்போது ஒரு நாள் சொன்னான், அந்த டிசம்பர் மாதம் 25 எங்கள் சபையில், அப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் ட்ரான்ஸ்ஃபரில் பாண்டிச்சேரி போயிருந்தோம். டிசம்பர் 25 ஞானஸ்தானம் கொடுக்க போகிறாங்க போது அந்த 20th வந்து என்கிட்ட சொன்னால், இந்த 25 நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேம்மா. அப்போ முதல்ல நீ தான் போய் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லணும் அப்படின்னு. அவன் மறுநாள் ஞானஸ்தானம் எடுக்க போகிறான்னா மறுநாள் போய் சொல்கிறான், தாத்தா இந்த மாதிரி நான் வந்து பேப்டிசம்னு ஒன்று சர்ச்சில் இருக்குது, நான் எடுத்துக்க போகிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். உடனே ஊன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணவர்னா, என்னுடைய அனுபவம் எப்படின்னா 90லேருந்து 2000 கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் எங்கள் மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப, அதாவது இந்த வெறும் ஸ்பிரிச்சுவலாக தான், மற்றபடி குடும்ப காரியங்கள் எல்லாம் எந்த தொந்தரவும் அவங்க கிடையாது. சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி கஷ்டம்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுவார், ரொம்ப கோவமாக பேசுவார், என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு மனுஷன் என் பையன் போய் கேட்கும்போது வரேன்னு சொன்னாருங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, மறுநாள் வந்து அந்த 25 அன்னைக்கு அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு முதல்ல வந்து உட்காந்துருந்து அந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது என் பையனை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது அவங்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. அழகாக அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு. அதை உட்காந்து, அதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வந்து மாமியார் மாமனார் சேர்ந்து சபைக்கு வந்தது. வந்து உட்காந்து கேட்டாங்க. என் மகனுடைய ஞானஸ்தானம் எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு அப்புறம் தான் அவனுடைய ஞானஸ்தானம் வந்து நின்னா. அவன் வந்து அவனோட டேர்ன் வரதுக்கு ஒரு 15 பேருக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வந்த பிறகு என்கிட்ட அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இது ஒரு மெமரபிள் டே, வாங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலான்னாங்க. அன்னைக்கு வந்த சந்தோஷம் போல என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் எதுக்கும் வரலங்க. ஏன்னு கேட்டால் நான் ஞானஸ்தானம் எடுத்ததை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு.
ஞானஸ்நானம் எடுத்தேன்றதே தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு நான் என்ன ஆண்டவர்கிட்ட அவனுடைய 2 வயசுல கேட்டேன், அப்பா அது உம்முடைய பிள்ளைன்னு நான் அறிக்கை பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதை, என் மகனை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அவங்க தாத்தா பாட்டியோடு போகிறதுக்கு கர்த்தர் எனக்கு அருட்சியம் செய்தார், அற்புதம் செய்தார். இதுக்கு இந்த வகுப்பு ஒரு காரணமாக இருந்தது. இன்னொன்று, என்னுடைய அந்த டேனியல் பெராக்கானன் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் முறை. நீ கிறிஸ்தவத்தை சொல்லிக் கொடுக்கறதுல இல்லாமல் நீ வாழ்றதுல இருக்குனார். நீ எதை போய் முதல்ல சொல்லிக் கொடுக்குறியோ அதன்படி நீ முதல்ல வாழ்ந்து காட்டு. ஏன்னா நான் சண்டே கிளாஸ் டீச் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், சின்ன பிள்ளைகள் தானே நினச்சிட்டு நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்காத. ஒரு 10 சத்தியம் எனக்கு தெரியுது, பொய் சொல்லாத. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பொய் சொல்லாத, திருடாத, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, 3 வேளை ஜெபம் பண்ணு, ஒரு நேரம் பைபிள் படி. இது நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலாவது நீ யோசிச்சு பாரு, அந்த காரியத்தை நீ ஃபாலோ பண்ணுறியா? அப்படியே தான் இன்னைக்கு நான் பொட்டு வச்சுட்டு இருக்கிற காரியம். நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும், 90ல் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு 2011 ஆகுது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஏன் இவங்க பொட்டு வச்சிருக்கிறாங்க? கிறிஸ்தவங்களாக இருந்தால் பொட்டு வைக்கக்கூடாது. பைபிளில் எந்த இடத்துலையும் பொட்டு வைக்கிறத கொடுத்தோ நான் எந்த டினாமினேஷனையோ அல்லது யார் வச்சுக்கிறதோ எடுக்கிறதையோ பற்றி பேச வரல. என்னுடைய சாட்சிக்காக இதை சொல்கிறேன். பொட்டுங்கிறது இந்திய தேசத்தின் கலாச்சாரத்தின் அடையாளம். ஆனால் ஏன் வைக்கிறோன்னு ஒரு இந்து சகோதரிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. என்னுடைய முன்னோர்கள் வைத்து கொண்டார்கள், நானும் வச்சுக்கிறேன். பொட்டு வைக்கலைன்னா அமங்கலம். மங்கலம்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், பொட்டு வைக்கலைன்னா அமங்கலம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் இப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்து கொஞ்ச நாள் பேசி பொட்டை எடுத்துட்டேன். நான் பொட்டு வைக்கல. இந்த வகுப்புக்கெல்லாம் வந்த பிறகு ஊழியத்தின் நிமித்தம் இந்த பொட்டை வைக்கிறேன். சாது ஜேம்ஸ்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பெரியாருடைய வளர்ப்பு மகன். அவருடைய பேர் ஸ்டாலின், ஒரிஜினல் நேம் ஸ்டாலின். அவர் பெரியாருடைய வளர்ப்பு மகன். அவர் ஒரு கேசட் போட்டிருந்தார். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேசட் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா பேசுவார். அவர் காவி உடை தான் அணிஞ்சிருப்பார். அவர் சொன்னார், இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் ஏன் வச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா? என்னாகமம் 19ஆம் அதிகாரம், யாராவது எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்களா? என்னாகமம் 19:8-9. அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கு என்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிஹரிக்கும். இது எதை குறிக்குதுங்க? கிடாரியின் சாம்பல். அது இந்த கிடாரியின் சாம்பல் எதை பரிகரிக்குன்றாரு? பாவத்தை பரிகரிக்கும். முதலாக நான் வேதாகமத்தை முழுமையாக வாசித்த போது, இப்போ அந்த பைபிள் நான் கையில் வச்சிருக்கல, என்னுடைய முதல் பைபிள். அதில் நான் எழுதி வச்ச, யார் எனக்கு அந்த சாது ஜேம்ஸ் கேசட்லாம் இப்போ நான் கேட்கல, நான் எழுதி வச்சது விபூதி தயாரிக்கும் முறை. அந்த சாம்பல் தான் பாவத்தை பரிகரிக்கும்னாரு. அதுதான் நம்மளுடைய இந்திய வேதங்களை கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லுவாங்க, மந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், வெந்தய தீப்பது நீர், பாவத்தை நீக்குவது நீர். அந்த நீருன்னு சொன்னா திரு நீருங்கிறாங்க. நம்ம கூட அதை சாம்பல்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது திரு நீர். திருன்னு சொன்னா சிறப்பு சேர்த்து, நீருங்கிறது விபூதியை குறிக்குது. இதை நான் முதல்ல நான் இந்த வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணாததுக்கு முன்னாடியே எழுதி வச்சேங்க, விபூதி தயாரிக்கும் முறைன்னு. அவர் சொல்றாரு, விபூதி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்? அது மாட்டினுடைய சாணம். கலர் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அந்த சாணத்தை எங்க போட்டாலும் ஒட்டிக்கும். பாவத்தில் போட்டாலும் ஒட்டிக்கும், சேத்துல போட்டாலும் ஒட்டிக்கும், சுவரில் நல்ல வெள்ளையான சுவரில் போட்டாலும் ஒட்டிக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்தது? எல்லாத்தோடையும் ஒட்டக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தேன். என் மனது என்னெல்லாம் இச்சிக்கிறோ அதுக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கை இருந்தது. அந்த சாணத்தை போல கருப்பாக அழுக்காக பாவத்தில் நிறைந்து கிடந்த என்னை பரிசுத்த ஆவி என்னும் அக்கினியினால் சுட்டெரித்த பிறகு அதனுடைய தன்மை வெண்மையானது. விபூதி எப்படி தயாரிப்பாங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அம்மாலாம் செய்திருக்காங்க. நான் பார்த்ததில்ல, சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். சாண உருண்டையை எடுத்து காய வச்சு முதல் நாள் இரவே அதை உள்ளுக்குள்ளே வச்சு மூட்டோன்னு சொல்லி போட்டுருவாங்களாம். உள்ளுக்குள்ளே தணலை வச்சு மேலே அந்த சாண உருண்டையை வச்சு மூடிடுவாங்க. மறுநாள் எடுத்து பார்த்தா அது அப்படியே கனிந்து போய் நிற்கும். அதை எடுத்து கொஞ்ச நாள் அதை பத்திரப்படுத்தி சலிச்சு அதனோட சில வாசனை திரவியங்கள் சேர்த்த வெண்மையான சுத்தமுள்ள வாசனை உள்ள ஒரு விபூதி தயாராகிருக்கும். இப்படித்தான் என் வாழ்க்கையே இருந்தது. அக்கினி என்னை எரித்தது. வெறும் உலர்ந்த, அப்போ எப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுது? உலர்ந்த நிலைமையில இருக்குது. வெறும் விபூதி எடுத்து இப்படி வீசினீங்கன்னா காத்துல பறக்கும், எந்த இதுலையும் ஒட்டாது. அது போல என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினாரு. யாரோட நான் ஒட்டி வாழணும்? கடவுளோட மட்டும்தான் ஒட்டி வாழணும். அதுக்கு தான் ஞானஸ்நானம் என்ற அந்த தண்ணியினால ஊற்றப்படுது. விபூதியை எடுத்து உள்ளங்கையில வைத்து தண்ணி ஊற்றி குழைத்து, தண்ணியை ஊற்றினா தான் அதை குழைக்க முடியும். என்னுடைய அப்பா பேர் ராமலிங்கம். அவங்க எப்பொழுதும், என்னுடைய அப்பா எப்படி போட்டிருப்பாருன்னா 3 பட்டை போட்டிருப்பாரு. 3 பட்டை போட்டு நடுப்பறை சந்தனம் வச்சு குங்குமம் போட்டு. இன்னைக்கு யாரும் அப்படி வைக்கிறவங்கள நான் பார்க்கறது ரொம்ப அரிது. என் அப்பாவோட நெற்றியில திருநீர் இல்லாத நாளே இருக்காது. கண் விழிச்சோன்னா அவர் பல் தேய்ச்சோன்னா செய்கிற முதல் காரியம் அதுதான். அந்த 3 பட்டை ஏன் போடுறாங்கன்னு எனக்கு அப்போ விளக்கம் தெரியாது. ஆனால் சாது ஜேம்ஸ் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். தண்ணி ஊற்றி பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று அந்த தண்ணி ஊற்றி குலைக்கப்பட்ட அந்த நெற்று 3 யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 பேரை அடையாளம் பண்ணுறதுக்காக தான் என் நெற்றியில் 3 பட்டை போடுறேன். இடையில
பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இடையில இருக்கிறது தான் குமாரன். யாரு நமக்காக ரத்தம் சிந்தினார்? குமாரன் தான் ரத்தம் சிந்தினார். அது எதுல ரத்தம் சிந்தினார்? மரத்திலே தொங்கி ரத்தம் சிந்தினார். அந்த மரத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சந்தனம். சந்தன மரம் வந்து சந்தனத்தை வைக்கிறதுக்கு காரணம் ஒரு மரத்திலே தொங்கினார் அப்படிங்கிறதுக்கு. எப்படி ரத்தம் சிந்தினார்? முழுதும் கொடுத்தாருங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் உடம்புல கிடையாது, அத்தனையும் கொட்டினார். எனக்காக என் கடவுள் முழு ரத்தத்தையும் சிந்தினார்ன்ற அடையாளத்துக்கு அந்த சிவப்பு நிற போட்டு. இது எங்க அப்பா கொடுத்த விளக்கம் இல்லைங்க, அவர் வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இது சாது ஜேம்ஸ் ஐயா கொடுத்த விளக்கம். அப்படிப்பட்ட பொட்டை நான் எடுத்த பிறகு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, எப்படி வைராக்கியமா, பக்தி வைராக்கியமா இருந்தவங்க. ஒரு காலத்துல அந்த கோயில்னு சொன்னா, விக்கிரகம்னு சொன்னாலே அந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு போனவங்க. இந்த வகுப்பு அட்டன் பண்ண பிறகு நம்ம இந்துக்களுக்கு எப்படி என்னுடைய சர்க்கிளில் எல்லாருக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுன்றது தெரியும். முன்னாடி எப்படி தெரியும்னு சொன்னால், நான் பொட்டை எடுத்துட்டதுனால இவங்க கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான் அவங்களோட மாற்றம். முன்னாடி பொட்டு வச்சிருந்தா இப்போ பொட்டு வச்சுக்கல, அவ்வளோதான் மாற்றம். அதுவல்ல, ஆண்டவர் கேட்குறது நம்ம இருதயத்தை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நம் இருதயத்தின் நினைவுகளின்படி தீர்ப்பு செய்கிறவர். அப்போ நீ ஊழியம் செய்யணும்னா, நம்ம இனத்தார் ஜனத்தார் ரட்சிக்கப்படணும்னா உன் தோற்றத்தை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை இதில் இன்னும் கொஞ்சம் PhD லெவலுக்கு போகணும்னா, ஆகமங்கள் விதிமுறைப்படி எப்படி ஆகம விதிமுறைப்படி கோயில்கள் கட்டப்படுது. அந்த ஆகம விதிமுறை சொல்கிறாங்க. நான் என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் வேர்ல்டு ஃபேமஸ். அந்த கோயிலுடைய மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் கோயிலில் கட்டின சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு ஒப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் கோயிலும் பெரிய கோயிலும். அப்போ எனக்கு ஒரு ஆவல் இருந்தது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற நாட்களில் எனக்கு இருந்தது, இதை கற்றுக்கொள்ளணும்னா இந்த விதிகளை படிக்கணும்னு சொன்னால் நான் சைவ மடத்துக்குள்ளே போகணும். சைவ மடத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ பொண்ணை என்னால் உள்ளே நுழைய முடியாது. நான் ஒரு இந்து பெண்ணாக இருந்தால் அவங்க என்னை உள்ளே அனுப்புவாங்க. அப்போ ஊழியத்து நிமித்தம் இதெல்லாம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஊழியத்து நிமித்தம். அப்போ நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு திரும்ப சொல்லுவேன், வைக்காதவங்களை நான் வைக்க சொல்ல மாட்டேன். யாரையும் வந்து நான் பொட்டு வச்சுக்கோங்கன்னு அறிவுறுத்த மாட்டேன். நான் பொட்டு வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் இடர்ல அடைஞ்சிடாதீங்க. கலர் பொட்டு வைக்க மாட்டேன், டிசைன் பொட்டு வைக்க மாட்டேன். என் முக அழகுக்காக நான் பொட்டு வைக்கல, ஊழியத்துக்காக பொட்டு வைக்கிறேன். இந்த ஊழியத்து நிமித்தம் இப்படி பொட்டு வச்சதுனால பாண்டிச்சேரியில் 5 வருஷம் இருந்தாங்க. 5 வருஷத்தில் எனக்கு ஒரு 3 கேர்ள்ஸ் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. 3 பேருமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ், 30 அந்த ஏஜில் குரூப்பில் உள்ளவங்க. ஒரு பூசாரியினுடைய மகள், குருக்களுடைய மகள் எனக்கு ஒரு கவுன்சிலிங்காக என்கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய தோற்றம் தான். அவங்க அப்பா ஒரு பூசாரி. ஆனால் நான் போய் ஏமாத்தலைங்க. நான் பொட்டு வச்சுருக்கனால ஒரு இந்துவாகவே அவங்கள்ட்ட அறிமுகம் ஆயிக்கல. உள்ளே போய் உட்காந்தோன்னா கொஞ்சம் நேரம் பேசி அந்த பொண்ணு நல்ல பழக்கமான பிறகு அவங்க அப்பாட்ட நான் அவங்க பொண்ணை வந்து மதம் மாற்ற மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிட மாட்டேன், உங்கள் குடும்பத்தில் நான் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேன். அந்த பெண்ணோட பிரச்சனை தீரணும்னா அது கடவுளை உண்மையாக அறிஞ்சுக்கிட்டா தான் முடியுன்றது அவங்க அப்பா கிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அவங்க அப்பா குருக்களாக தான் இருக்கிறாரு, ஆனால் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாருங்க. என் கூட வந்து பழகவும் வெள்ளிக்கிழமை எங்கள் ப்ரேயரில் வந்து அது கலந்து கொள்றதுக்கு அனுமதி கொடுத்தார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த பொட்டை நான் வச்சுக்கிட்டேன் ஒழிய மற்ற காரியங்களுக்காக இல்லை. என்னுடைய சாட்சி சொல்லணும்னு சொன்னால் இந்த நாள் போதாதுங்க. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் செய்திருப்பாரு. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பெரிய விடுதலை என்னென்னா, எங்கள் மாமனார் மாமியார் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் எங்ககிட்ட நான் எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிட்றனோ அதுக்கு ஏற்ற விதத்தில் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. உண்மையாக எனக்கு என்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறை இல்லாத அளவுக்கு அவங்க எங்கிட்ட இப்போ அம்மா அப்பாவாக நடந்துக்கிறாங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு போவோன்றது எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் தெரியும். யாரும் சண்டே எனக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ண. முன்னாடிலாம் எங்கள் மாமனார் வேணும்ட்டு அந்த சண்டே அன்னைக்கு போகிறதுக்கு தடை பண்ணுறவர். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ சண்டே சர்ச்சுக்கு போகல, இன்றைக்கி நாங்கள் வரலன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்கிறாருங்க. அதான் கர்த்தர் செய்த பெரிய விடுதலை. இந்தியாவில் கிறிஸ்தவம் முழுமையாக பரவாதது ஏன்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்தியாவில் சுவிசேஷம் முழுமையாக பரவாததற்கு அநேகம் காரணங்கள் இருந்தாலும் கீழே வழங்கப்படும் சில முக்கியமான காரணங்களை இந்த கருத்தரங்கு வழியாக இந்திய திருச்சபையின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். முதலாவதாக, 2000 வருடங்களுக்கு முன் தூய தோமா அப்போஸ்தலர் பரப்பிய ஆதி இந்திய கிறிஸ்தவ சத்தியங்களை பற்றிய நமது அறிவு குறைவு. 2வது, இந்தியாவின் ஆதி குடிமக்களாகிய 90 விழுக்காடு திராவிட இன விடுதலையும் கிறிஸ்து வழங்கும் ஆன்மீக விடுதலையும் இணைந்து செயல்பட தவறியது. 3வது, இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேற்றுமையை நாம் புரிய தவறியது. அதாவது, இந்துத்துவம் ஒரு மதம் அல்ல என்றும் இந்து மதம் என்றால் ஆதி இந்திய கிறிஸ்தவமாகிய சைவ வைணவம் என்றும் உணரத் தவறியது. 4வது, ஆசிய மதமாகிய கிறிஸ்தவம் ஒரு ஐரோப்பிய மதம் என்ற ஒரு தவறான சிந்தனையை இந்திய மக்களிடமிருந்து மாற்ற நாம் முயலாதது. 5வது, ஆயிரக்கணக்கான கோட்பாடுகளை, அதாவது டாக்டரின்ஸை புகுத்தி ஆயிரக்கணக்கான சபை பிரிவுகளாக பிரித்து, அதாவது டினாமினேஷன்ஸ், கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை இழந்தது. 6வது, ஜாதி ஏற்றத்தாழ்வு கோட்பாடு இந்தியாவின் தேசிய பாவம் என்று உணர தவறியது. 7வது, நினைவைக்கு அனுப்பப்பட்ட நாம் தர்ஷீசுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர தவறியது. கடைசியாக, இன்றைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிரசங்கிக்கிறபடி வாழாதது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரணங்களை மனதில் கொண்டு வழங்கப்படும் செய்திகளை கவனித்து கேட்போம், சிந்தித்து இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.